ஸ்கொயர் மிரர் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் ஸ்கொயர் மிரரோட லாஜிக் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏபிசிடியில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் டிஜிட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்றது ஒரு டிஜிட், பின்றது பார்த்தீங்கன்னா ஒன் மோர் டிஜிட். ஸோ இங்கே ஏபின்றது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். ஸோ எல்லாமே பாருங்கள் ஒரு 2 டிஜிட் நம்பர், அதோட ஸ்கொயர். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது ரைட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பர்சன்ட் கேட்டுட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், அதான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஏபி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிடி த ஹோல் ஸ்கொயர், இதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இந்த சிடி த ஹோல் ஸ்கொயர் இதை வந்து இங்கே அப்படி எழுதக்கூடாது, இதையும் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி எழுதணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ டிசி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏபி இருக்கா, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா பிஏ த ஹோல் ஸ்கொயர், அதான் வந்து மிரர் இமேஜாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதி நீங்கள் மிரர் இமேஜ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி அப்பியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிசி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இது எப்படி இங்கே ஈக்குவல் அப்படின்னு கண்டிஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மோர் இது நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மிரர் இமேஜ் ஜஸ்ட் லைக் தட் இதை ரிவர்ஸ் பண்ணி இது ஈக்குவல்னு நீங்கள் போடக்கூடாது. கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர்ன்றது இந்த 2 டிஜிட் நம்பரில் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயர், அதே மாதிரி இந்த நம்பரில் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டிஜிட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இந்த செகண்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட்டோட ஸ்கொயராக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த நம்பரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர் ப்ளஸ் 75 ஸ்கொயர், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் மிரர் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணலாம். பட் மேக் ஷியோர் நம்ம ஒரு கண்டிஷன் சொன்னோம், இந்த நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் இந்த நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கிறது 1, இதுக்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர், இந்த நம்பர் இதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் 7, ஸோ 7 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு இருக்கணும், இந்த செகண்ட் டிஜிட் இருப்பாங்க இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 விச் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 1 ப்ளஸ் 49 பண்ணிங்கன்னா பாருங்கள் 50 கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இருக்கும்போது நீங்கள் மிரர் இமேஜ் எடுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 இஸ் ஈக்குவல் டு 50, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து 40 இங்கே 50 ரைட் ஹேண்ட் சைடில் 50 கிடச்சலாம், இது வந்து நீங்கள் மிரர் இமேஜ் எடுத்து இது கரெக்டாக இருக்காது, ஆப்ஷன் வந்து கரெக்டாக கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து மிரர் இமேஜ் பண்ணாலும் இதை நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், வேல்யூஸ் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஸோ அது கண்டிஷன் தான் இது, இந்த பார்ட் நீங்கள் செக் பண்ணணும். இது ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் மிரர் இமேஜ் உங்களுக்கே தெரியும். இப்போ தான் நம்ம சொன்னோம் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 75 ஸ்கொயர், இதுக்கு நீங்கள் மிரர் இமேஜ் எடுத்திங்கன்னா இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். 57 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 15 ஸ்கொயர் இதுக்கு ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 51 ஸ்கொயர் நீங்கள் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிராஸ் வெரிஃபையும் பண்ணி காமிச்சிருக்கேன். 15 ஸ்கொயர் பாருங்கள் 225, 75 ஸ்கொயர் பாருங்கள் 5625, 57க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், 51 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் நான் வெரிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், இது ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். பட் நார்மலாக எக்ஸாம் டைமில் இவ்வளோ தூரம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இவ்வளோ தூரம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவலாக பண்ண வேணாம். இந்த 2 ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணலாம். பட் மேக் ஷுர் இந்த லாஜிக் தெரிஞ்சிருக்கும். இது ஈக்குவல்ட்டாக வந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் மிரர் இமேஜ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து ஸ்கொயர் மிரர் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் மட்டும் கேட்டிருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைட் பண்ணி பார்ட்டை வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி ஈக்குவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த லாஜிக்கை நீங்கள் செக் பண்ணுங்கள். இது ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது அதுக்கு நீங்கள் மிரர் இமேஜ் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இந்த 2 ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ 23 ஸ்கொயர் ப்ளஸ் 35 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மிரர் இமேஜ் தான் எடுக்க சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்திங்கன்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ 5 3 53 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 23 இருக்குது, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா பொசிஷன் 32 ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸில் இது இருந்தால் இதை எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுக்கணும், இந்த நம்பரில் ஃபர்ஸ்ட் டிஜிட் அதோட ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த செகண்ட் டிஜிட்டோட ஸ்கொயர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஸோ இங்கே 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4, 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 9 ப்ளஸ் 4 பார்த்தீங்கன்னா 13. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 ப்ளஸ் 9 பார்த்தீங்கன்னா 34. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 13 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 34 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, விச் மீன்ஸ் இந்த ஆன்சர்
wrong, incorrect. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னே நீங்கள் வந்து மிரர் இமேஜ் எடுத்து இதான் ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணிடக்கூடாது. மேக் ஷுர் இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்கள். இந்த கண்டிஷனில் வந்து உங்களுக்கு ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த மிரர் இமேஜ் நீங்கள் கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் டைம் என்ன பண்ணியிருப்பீங்க, 529, ஸோ 23 into 23 529, 35 into 35 1225. இதை ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் 1754 இருக்கும். ஸோ எக்ஸாம் டைமில் நீங்கள் இந்த ஆன்சர் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ண இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் டு. ஸோ இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து மிரர் இமேஜ் எடுத்து ஆன்சர் பண்ணிடக்கூடாது. நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கண்டிஷன் செக் பண்ணி அது ஈக்குவலான பின்னாடி நீங்கள் மிரர் இமேஜ் எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 26 ஸ்கொயர் ப்ளஸ் 97 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து டிஜிட் சம் மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதோட கான்செப்ட்ஸ், லாஜிக்ஸ்லாம், கண்டிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட் சம் மெத்தடை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ டிஜிட் சம் அப்படின்னும் போது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணுவீங்க till you get a single digit number. அது வரைக்கும் நீங்கள் ரிப்பீட்டட் அடிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த 26 ஸ்கொயர் ப்ளஸ் 97 ஸ்கொயர் இதுக்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா ஸோ 26 ஸ்கொயர் ப்ளஸ் 97 ஸ்கொயர். ஸோ டிஜிட் சம்மில் ஒரு லாஜிக் பார்த்தோம், 9 ஆர் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, ஸோ நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஸோ 2 + 6 என்னது 8. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து 7 ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர்ன்றது 64 ப்ளஸ் 7 ஸ்கொயர்ன்றது 49. ஸோ நம்ம சொல்லுவோம் ரிப்பீட்டட் அடிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் ஆட் பண்ணணும், இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணும். ஸோ 6 + 4 என்னது 10 ப்ளஸ் 9 + 4 என்னது 13. மறுபடியும் நம்ம சொல்லியிருக்கோம் ரிப்பீட்டட் அடிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் till you get சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ 1 + 0 1 ப்ளஸ் 1 + 3 வந்து 4. ஸோ 1 + 4 என்னது 5. ஸோ இந்த 5 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் டிஜிட் சம் மெத்தட் அப்ளை பண்ணி எதுக்கு 5 வருதோ அந்த ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 ஸ்கொயர் ப்ளஸ் 93 ஸ்கொயர். ஸோ 9 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 2 + 7 பார்த்தீங்கன்னா 9 தான் கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் கட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது என்ன 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் இஸ் 9. பட் நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கணும், 5 கிடைக்கணும். ஸோ இது ஆப்ஷன் வந்து ராங். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வந்து இது பண்ணிடலாம். ஸோ 4 + 3 பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 7 ஸ்கொயர்ன்றது 49 + 9. ஸோ 9 இருந்தால் என்ன சொல்லியிருக்கலாம், கட் பண்ணிடலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். பட் நமக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கணும், 5 கிடைக்கணும். ஸோ இந்த ஆன்சரும் தப்பு. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸில் 5 கிடைக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பண்ணிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 + 2 பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10க்கு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 4 + 1 பார்த்தீங்கன்னா 5க்கு ஸ்கொயர் வரும். தென் மறுபடியும் சிங்கிள் டிஜிட் பண்ண சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணிங்கன்னா 1 + 0 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்ன்றது 25. ஸோ 1 ஸ்கொயர்ன்றது 1 ப்ளஸ் இந்த 25க்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ 1 + 7 is 8. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங் பிகாஸ் நமக்கு 5 கிடைக்கணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், 79 ஸ்கொயர் ப்ளஸ் 62 ஸ்கொயர். ஸோ 9 இருக்கும்போது அந்த 9 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது, 7 ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 6 + 2 8 8 ஸ்கொயர் 7 7s are 49 ப்ளஸ் 8 ஸ்கொயர்ன்றது 64. ஸோ இதுக்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 9 + 4 பண்ணுவீங்க ப்ளஸ் 6 + 4 பண்ணுவீங்க. ஸோ 9 + 4 என்னது 13 ப்ளஸ் 6 + 4 என்னது 10. ஸோ இதுக்கு மறுபடியும் டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 1 + 3 என்னது 4 ப்ளஸ் 1 + 0 என்னது 1. ஸோ 4 + 1 5. ஸோ நமக்கு 5 தான் கிடைக்கணும்னு பார்த்தோம், விச் மீன்ஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஜிட் சம் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். பட் நம்ம இன்னைக்கு வந்து ஸ்கொயர் மிரர் கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26 ஸ்கொயர் ப்ளஸ் 97 ஸ்கொயர் இது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு இதோட மிரர் இமேஜாக இருக்கணும்னா கண்டிஷன் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டிஜிட் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டிஜிட்டோட ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸோட ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் பார்த்தோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதோட மிரர் இமேஜ் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதோட லாஜிக் தான் பண்ணியிருக்கேன். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4 9 ஸ்கொயர்ன்றது 81 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 85 விச் இஸ் ஈக்குவல் டு 85. ஸோ ரெண்டுமே ஈக்குவலான என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இதுக்கு மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ் அப்படிங்கும்போது செகண்ட் நம்பரோட ரிவர்ஸ் எடுங்க. ஸோ 97 நம்பர் 79 ஸ்கொயர் ஆகும். ஸோ 79 ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 26 இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 62 ஸ்கொயர். அவ்வளோதான், ஃபியூ செகண்ட்ஸில் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதனால தான் நம்ம ஸ்கொயர் மிரர் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் மிரர் இமேஜ் எடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.